ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா? 1.5 மாதம் லீவுக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் சிரமமாக இருக்காது, அம்மாக்களாகிய நம்மளுக்கும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா 1 மாதமாக நல்லாவே ரெஸ்ட் எடுத்திருப்போம். வழக்கம் போல் இனிமேல் வந்து நம்ம ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து முக்கியமான சில வேலைகள்லாம் நம்ம பார்த்து வச்சிட்டோம்னாக்க ஸ்கூல் டயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் போட்டுச்சு. சரி, மிளகா மல்லியெல்லாம் தீர்ந்து போயிடுச்சா, சரி அதை காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து காய போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன். அப்படியே சீயக்காய் தூளும் தீர்ந்துருச்சு. சரி, அதையும் காய வச்சிடலான்னு சொல்லி ரெண்டையுமே வந்து மொட்டை மாடியில் வந்து காய வச்சுட்டேன். மல்லி வந்து மாடியில் வச்சோம் அப்படின்னா குரங்கு வந்து அள்ளிட்டு போயிடும். அதனால் சீயக்காயும் மிளகா மட்டும் நான் மொட்டை மாடியில் காய வச்சுட்டேன். இது வந்து சீயக்காயில் போட்டு அரைக்கிறதுக்காக வந்து பூந்தி கொட்டை. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த உள்ள விதையை எடுத்துகிட்டு இதை மட்டும் போட்டோம்னா நல்லா சீயக்காய் தேய்ச்சி குளிக்கும் போது நல்லா நுரக்கு வரும். அதுக்காக தான் அந்த பூந்திக்கட்டை வந்து போடுறது. நானும் பாப்பாவும் கொஞ்சம் வருஷமாக பார்த்திங்கன்னா ஷாம்புவே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வீட்டிலையே நாங்கள் ரெடி பண்ணுற சீயக்காய் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே வந்து கீழே வந்து மல்லி வந்து காய போட்டேன். அந்த அளவுக்கு வெயில் இன்னும் வரலை. சரி, கொஞ்சம் காய வச்சிடலாம். கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு 12 மணிக்கு மேலே தான் இந்த இடத்துல வெயில் வரும். அதனால இந்த இடத்துல வந்து போட்டுட்டேன். அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம் குரங்கு வருதா இல்லையா அப்படின்ட்டு. திங்கிதோ இல்லையோ அவ்வளவையும் வேஸ்ட் பண்ணிடும். போன விலாகில் வந்து கேட்டிருந்தேன், யார் என்னோடய சேனலை எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறையா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் நிறைய ஊர்களில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த மாதிரி நிறையா ஊர்களில் இருந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே இன்னுமே அதிக வியூஸ் எல்லாம் கிடையாது. இருக்கிற வியூஸ்க்கு தகுந்த மாதிரி நானும் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் வந்து போட்டால் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் பார்த்தா. அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லேயே எந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், எது மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அது மாதிரி போடுறதுக்கு அடுத்தடுத்த வீடியோவை ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுங்கிறதுனால எல்லா ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டேன், ஒரு வாரத்துக்கு தேவையானது மாதிரி. ஏன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இப்போ அரைச்சி வைக்கிறதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டி போட்டுக்கிறது. கொஞ்சம் ஸ்கூல் டயத்தில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து பூண்டு கொஞ்சமும் இஞ்சி கொஞ்சம் ரெண்டுமே ஈக்குவல் அளவில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருவேன், தண்ணியெல்லாம் விடாமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டுமே நம்மளுக்கு இருந்தால் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பன்னீர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாலும் எலுமிச்சம்பழமும் கடையில் வாங்க போயிருந்தேன். ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பழம் வந்து 6 ரூபா. நான் தனியாக கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பழம் 2 பழம் 12 ரூபாய் நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பழத்தை யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பழம் இருந்தது. சரி, சம்மரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதை கழுவி நம்ம தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்க கெட்டு போகாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து கழுவி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ எலுமிச்சம்பழம் வந்து கடையில் வாங்க மாட்டேன். எங்கள் அண்ணி வீட்டில் கொஞ்சம் மரம் இருக்கிறதுனால அவங்க அப்பப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் காய்க்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சிருச்சு, சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம தற்சமயத்துக்கு வந்து பன்னீர் செய்கிறதுக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து வாங்க போயிருந்தேன். அது வந்து ஒரு பழம் 6 ரூபா, சின்ன பழமாக தான் இருக்குது, 6 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வேறு வழி இல்லை, நம்மளுக்கும் தேவைப்படுறதுங்கிறால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லி அதை தான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். இது சம்மரில் ஜூஸ் இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியல. ஏதாவது ஒரு டைமாவது நான் வந்து இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் எல்லாருமே. இப்போ என் பசங்க என்னென்னா ஈவினிங் டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அவங்க ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது இல்லையா, ஒரு நேரம் டீ தான், அதனால் குடிச்சே ஆகணுங்கிறதுனால அந்த ஒரு நேரம் டீ வந்து நான் குடிச்சிக்கிறது. பசங்களுக்கு ஈவினிங்கில் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றது, காலையில் ஃபுல்லாக இந்த சர்பத்து போட்டு கொடுத்துட்றது. புளி வந்து கரைச்சிட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னாக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு தான் நீங்கள் வந்து அதை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பன்னீருக்கும் நான் வந்து 1.5 லிட்டர் பால் வாங்கி அதில் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது லெமனை 2 லெமன், அதை சின்ன சின்ன லெமனாக இருந்தாட்டி 2 லெமனை புழிஞ்சு ஊற்றி அந்த தண்ணீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கீழே ஊற்றிடாம செடிக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அதுவும் வந்து ப்ரோட்டீன் தான் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீருக்கு வந்து ரெடி பண்ணி அப்படியே ஒரு வெயிட்டு தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கடையில் வந்து இந்த புளி பேஸ்ட்டு நல்லா ஆறிச்சு ஒரு கண்ணாடி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்க குழம்பு வைக்கும்போது 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்து போடலாம். நம்ம நார்மலாக புளி கரைச்சி அப்பப்போ வந்து குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, புளியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டயத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நேரம் நம்ம கரெக்டான டயத்தில் எந்திரிப்போமான்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் எந்திரிக்கலாம், ஒரு நேரம் அசந்து தூங்கிடலாம். அந்த டயத்தில் நம்மளால் எந்திரிக்க முடியல சீக்கிரம் அப்படின்னா லேட்டாக எந்திரிச்சா கூட மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒன்று சமையல் பண்ணிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பன்னீர் ரெடி பண்ணதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பன்னீர் கிரேவி, பன்னீர் பிரியாணி, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் நான் இதை வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வாங்கிட்டு வந்தோன்னா அது 2ஐயும் உடச்சி 2 தேங்காய் துருவி இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுருங்க, தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத உடனே உள்ளே வச்சிடறோம். நம்ம கையை போட்டு எடுக்கிறத விட ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டால் ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பயறு வகைகள் ஊற வைக்கிறது, முளைக்கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி பயறு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸாகவோ ஒரு குழம்பு ஒரு குருமா எதுனாலும் டக்குன்னு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இதெல்லாம். நான் வந்து கொஞ்சம் வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் வந்து இதை காமிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லியும் பார்த்திங்கன்னா மிளகாயும் நல்லா காஞ்சிருச்சு. சரி மல்லிக்கு தேவையானதை வந்து வறுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நான் மல்லி அரைக்கும் போது தான் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொல்லலை. நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 50 கொஞ்சம் கூட 75 கிராம் அளவுக்கு சோம்பு, 75 கிராம் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு மிளகு இதெல்லாமே தனித்தனியாக வறுத்து அந்த மல்லியில் வந்து சேர்த்துக்கங்க. ஏன்னா ஒன்றா வறுத்தா ஒவ்வொன்றும் நல்லா வறுபடாது. தனித்தனியாகவே வெறும் வானலில் வந்து வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரி அரிசி மாதிரி வந்துடும். அதையுமே நீங்கள் வந்து அந்த மல்லியோடு சேர்த்துக்கங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இது எல்லாமே வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான் இதெல்லாம் வந்து சேர்க்குறோம். இது எல்லாமே தனித்தனியாகவே வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் அந்த மல்லியிலேயே கொட்டிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து நிறைய இந்த மல்லி மட்டும் எனக்கு எப்போவுமே நிறைய ஆகாது. அதனால தான் இந்த தடவை 3/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஏதாவது டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால. மிளகா மட்டும் நான் 1.5 கிலோ வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே தேவைப்படும். அதனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். பன்னீர், தேங்காய், கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து புளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா முளைக்கட்டுறதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். முளை வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி ஃப்ரீசரில் வந்து வச்சுருவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல யூஸ்ஃபுல். இது மட்டும் கொஞ்சம் காயாக இருந்தக்காட்டி அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதோடு இல்லை, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மாவு. இட்லி மாவு இல்லைன்னா நம்மளுக்கு கை காலே ஓடாது. அதனால் அதையும் பார்த்திங்கன்னா காலையிலேயே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல, அதனால் அரைச்சதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். அரைச்சி வச்சிட்டோம்னாக்க ஒரு 1 வீக் ஒரு 2-3 நாளாவது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போகும். அதனால தான் மாவு இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கூல் டயத்தில் வேலையே ஓடாது. மாவு இருந்துச்சுன்னா சைடில் வந்து நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால தான் இதை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.